ஓ, ச்சே, என்ன இது? இப்படி உறங்கி விட்டேன். நான் எப்படி இப்படி உறங்கினேன்? பாவம் சித்திரலேகா வேறு எனக்காக காத்து கொண்டு இருப்பாள். என்ன செய்து கொண்டிருக்கிறாளோ என்னமோ. அவளை சென்று நான் பார்த்திருக்க வேண்டும். எனக்கு எப்படி இவ்வளவு உறக்கம் வந்தது? எப்போது உறங்கினேன்? இரவு வேற ஆகிவிட்டது. சரி சரி, முதலில் சென்று லேகாவை பார்த்து விட்டு வருவோம். பாவம் என் லேகா, இன்று காலையில் நடந்த விஷயங்களை எண்ணி இன்னும் உணவு கூட உண்ணாமல் அழுது கொண்டு இருப்பாள். நான் அப்போதே அவளை வந்து பார்த்திருக்க வேண்டும். எப்படிதான் இப்படி உறங்கினேனோ தெரியவில்லை. என்ன இது? இன்று மாளிகையில் யாரையும் காணவில்லை. மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. எப்போதும் இங்கு வேலையாட்கள் யாராவது இருப்பார்களே. இன்று என்ன, வழக்கத்துக்கு மாறாக யாரையும் காணவில்லை. மிகவும் அமைதியாக இருக்கிறது மாளிகையே. ஒருவேளை இன்று காலையில் நடந்த பிரச்சனையின் காரணமாக யாரும் வரவில்லையோ? அப்படியென்றால் என் லேகா இவ்வளவு நேரம் தனியாக இருந்தாளா? ஐயோ பாவம் அவள். நான் ஏன் இப்படி உறங்கிவிட்டேன்? ச்சே, அவள் நிஜமாக மிகவும் கோபத்தில் இருப்பாள். பாவம். லேகா, 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 எங்கே இருக்கிறாய் அன்பே? என்ன இவள்? அறையிலும் இல்லை, மாளிகையிலும் முழுக்க தேடிவிட்டேன், எங்கேயும் காணவில்லையே. எங்கே சென்றிருப்பாள்? லேகா, லேகா, எங்கே இருக்கிறாய்? ஒருவேளை இன்று காலையில் நடந்த சம்பவத்தினால் வருத்தம் கொண்டு என்னை விட்டுவிட்டு சென்று விட்டாளோ? இல்லை இல்லை, இருக்காது. நான் தான் அவளுக்கு வாக்கு கொடுத்திருந்தேனே. இது ஏதோ ஒரு சதி. நான் இதை கண்டுபிடித்து கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்கிறேன் என்று. அவளும் என்னை நம்பினாளே. அவள் எப்படி என்னை விட்டுவிட்டு சென்றிருக்க முடியும்? ஆனால் எங்கு தேடியும் அவளை காணவில்லையே. எங்கே இருப்பாள்? ஒருவேளை ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டு இருப்பாள். அவளுக்கு தனிமையாக இருக்கும்போது, கவலையாக இருக்கும்போது, மகிழ்ச்சியாக இருக்கும்போது எப்போதும் அந்த ஊஞ்சலில் தானே இருப்பாள். கண்டிப்பாக அங்குதான் இருப்பாள். சென்று பார்க்கிறேன். லேகா, லேகா, நீ இங்கேயும் இல்லையா? அப்படியென்றால் அவள் எங்குதான் சென்றிருப்பாள்? என்ன இது? அவள் என்னிடம் சொல்லாமல் எங்கும் செல்ல மாட்டாளே. இன்று எங்குதான் சென்றிருப்பாள்? ஐயோ, எங்கு சென்று நான் அவளை தேடுவேன்? மித்திரனை தானே பார்த்து கொள்ள சொல்லி அனுப்பி வைத்தேன். எங்கே அவனையும் ஆளை காணவில்லை. முதலில் மித்திரனை தேட வேண்டும். அவனை கேட்டால் தெரிந்துவிடும். என்ன இது? இன்று வழக்கத்துக்கு மாறாக ஊரே இவ்வளவு அமைதியாக இருக்கிறது. வெளியிலும் யாரையும் ஆளையே காணுமே. இந்த மித்திரன் வேறு எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. மித்திரா, அங்கே அமர்ந்து கொண்டிருப்பது மித்திரனை போல தெரிகிறது. அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான் தனியாக அமர்ந்து கொண்டு? மித்திரா, ஏ மித்திரா, காது கேட்கிறதா இல்லையா? ஏ மித்திரா, நீங்க தான் இருக்கிறாயா? உன்னை எங்கெல்லாம் தேடுகிறேன் தெரியுமா? நீ சித்திரலேகாவை பார்த்தாயா? அவளை பார்த்து கொள்ள சொல்லிதானே உன்னை அனுப்பினேன். எங்கு தேடியும் அவளை காணவில்லை. எங்கு சென்றாள் அவள்? உன்னிடம் நானே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீ என்ன அமைதியாக? ஹே மித்திரா, என்னாயிற்று உனக்கு? ஏன் இப்படி அழுது கொண்டு இருக்கிறாய்? நீ எப்போதும் அழமாட்டாயே. மித்திரா, நான் உன்னிடம்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்படி மௌனமாக அழுது கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? சித்திரலேகா எங்கே? சந்திரா, என்னிடம் எதுவும் கேட்காதே. எதுவும் கேட்காதே என்றால் என்ன அர்த்தம்? உன்னை நம்பித்தானே விட்டுவிட்டு சென்றேன். எங்கே அவள்? எங்கு தேடியும் காணவில்லை. அவள் இந்த ஊரை விட்டு சென்று விட்டாளா? எங்கே சென்றாள்? வாயை திறந்து ஏதாவது பேசு மித்திரா. மித்திரா, இப்படி அழுது என் கோபத்தை அதிகரிக்காதே. ஒழுங்காக சொல்லு. சித்திரலேகா எங்கே? எங்கே என் சித்திரலேகா? எங்கே எங்கே இருக்கிறாள் அவள்?
ஏன் இப்படி மௌனமாக இருக்கிறாய்? உன்னை நம்பிதானே நான் விட்டு சென்றேன். எங்கே அவள்? அங்கே என்ன கை காட்டி கொண்டிருக்கிறாய்? இங்கே என்ன நடந்தது? ஏன் இந்த மரம் இப்படி எரிந்து கொண்டிருக்கிறது? என்ன நடந்தது இங்கே? சந்திரா, சந்திரா, தயவு செய்து என்னை மன்னித்து விடு. இது எதுவும் நான் எதிர்பார்க்கவில்லை. என்னை மன்னித்து விடு. ஐயோ, போதும், நிறுத்து. நீ புதிர் போட்டதெல்லாம் போதும். என்ன நடந்தது? என் சித்ரலேகா எங்கே சென்றாள்? எதற்காக நீ என்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? என்ன நடந்தது? என்ன நடந்ததோ அதை கூறு மித்திரா. திருமணம் நின்ற பிறகு நான் சித்ரலேகாவின் மாளிகைக்கு வெளியில் தான் காவலுக்கு நின்று கொண்டிருந்தேன். அப்போது யாரோ என்னை தலையில் அடித்து மயக்கமடைய செய்தார்கள். யார் என்று எனக்கு தெரியவில்லை. நான் மயக்கம் தெளிந்து வந்து பார்க்கும்போது இதோ இங்கு நிற்கிறானே, இந்த ஆள்தான். இவன் தான் அடிக்கடி இவளை தனிமையில் சந்தித்தது. ஏன் இப்படி பொய் பழி போடுகிறீர்கள்? எனக்கு இவன் யார் என்றே தெரியாது. இதைத்தானே நான் அப்பொழுதிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் யாருக்கும் நான் சொல்வது புரியவே இல்லை? போதும் லேகா, இதற்கு மேல் நம்மால் உண்மையை மறைக்க முடியாது. உண்மையை சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு இங்கிருந்து சென்று விடலாம். என்ன உண்மை? எனக்கு நீ யார் என்றே தெரியாது. இதற்காக இப்படி என் வாழ்க்கையை நாசமாக்குகிறாய். போதும், நீ வாயை மூடு. என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாய் என்று பார்க்கிறாய் இல்ல? என் மானமே போய்விட்டது. இதற்கு மேல் உன்னை விட்டு வைக்க கூடாது. ஏ, நீ என்ன விஷயம் என்பதை கூறு. ஐயா, அனைவரும் எங்களை மன்னித்து விடுங்கள். இவள் இருக்கிறாளே, இவள் தான் என் காதலி. நாங்கள் இருவரும் சிறு வயதிலிருந்து காதலித்து வருகிறோம். நாங்கள் இருவரும் மிகவும் ஏழை. எங்களுக்கு பிழைக்க பணம் தேவைப்பட்டது. அதனால்தான் இவள் ஊராக சென்று பாட்டு பாடுவாள். அங்கு யாராவது பணக்காரர் இருந்தால் அவரை காதல் வலையில் வீழ்த்தி அவரிடம் நன்றாக பேசி பழகி திருமணம் வரை சென்று, ஏன் திருமணமும் செய்து கொண்டு அவரிடமிருந்து எவ்வளவு பணத்தை கறக்க முடியுமோ கறந்து கொண்டு அங்கிருந்து தப்பித்து வேறு ஊருக்கு சென்று விடுவோம். இதுதான் எங்களின் வழக்கமான தொழில். இல்லை, இவன் பொய் கூறுகிறான். எனக்கு இவன் யார் என்று கூட தெரியாது. இவன் எதற்காக இப்படி பேசுகிறான் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் சந்திரனை உண்மையாக காதலிக்கிறேன். நான் இதுவரை வேறு யாரையும் திருமணம் செய்ததில்லை. இவன் பொய் கூறுகிறான். ஓஹோ, வேறு யாரையும் திருமணம் செய்ததில்லை. ஆனால் திருமணத்திற்கு முன்னதாகவே கர்ப்பமாகிவிட்டு வந்து நிற்பாய். உண்மையில் சொல்லு, அந்த குழந்தைக்கு யார் காரணம்? என்னது, கர்ப்பமாக இருக்கிறாளா? ஏன், உனக்கு தெரியாதா? உன் காதலி தானே, இப்போதுதானே கூறினாய். நான் காதலிக்கிறேனே தவிர அவளை இதுவரை தொட்டதும் கிடையாது. அருமை. அப்படி என்றால் நீயும் இல்லாமல் வேறு எவனோ ஒருவன் போலவே. போதும், வாயை மூடுங்கள். உங்களுக்கு எல்லாம் என்னை பற்றி என்ன தெரியும்? வாய்க்கு வந்தது போல இப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. ஒரு பெண் தானே நான். என்னை பார்த்து இப்படி பேச இப்படி உங்களுக்கு எல்லாம் மனது வருகிறது? நான் அப்படிப்பட்டவள் கிடையாது. என் சந்திரன் எங்கே? அவனுக்கு தெரியும் என்னை பற்றி. வெக்கமாக இல்லை உனக்கு? இவ்வளவு நடந்து விட்டது. உன்னை கையும் களவுமாக பிடித்து விட்டோம். இப்போது கூட என் மகனை விடமாட்டேங்கிறாய். அதை எப்படி விட்டு விடுவாள்? இன்னும் அவரிடம் இருந்து எந்த பணத்தையும் கறக்கவில்லையே. பணத்தை கறந்து விட்டு இங்கிருந்து சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். அதற்குள் கர்ப்பமாகிவிட்டாள். அதுவும் யாரின் குழந்தை என்றும் தெரியவில்லை. ஐயா, தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் எவ்வளவோ சொன்னேன், இவள் தான் கேட்கவே இல்லை. பணம் என்று இப்படி தவறான பாதையில் சென்று விட்டாள். நான் அவளை காதலித்ததால் அவளுடன் இருந்தேன். ஆனால் இப்போது அவள் வேறு யார் குழந்தையோ சுமந்து கொண்டிருக்கிறாள். எனக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னை தயவு செய்து விட்டு விடுங்கள். நான் இங்கிருந்து சென்று விடுகிறேன். போதும், வாயை மூடு. எனக்கு உன்னை யார் என்றே தெரியாது. என்னை பற்றி இவ்வளவு அவதூறாக பேசுகிறாய். போதும்,
இத்தோடு நிறுத்திக்கொள். அப்புறம் இங்கிருக்கும் அனைவருக்கும் நான் ஒன்றை கூறிக்கொள்கிறேன். என்னை பற்றி உங்கள் யாருக்கும் எதுவும் தெரியாது. நான் சுத்தமானவள், அது எனக்கு தெரியும், என் சந்திரனுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் சுத்த நாடகம், பொய். வேண்டுமென்றே சதி செய்கிறீர்கள். செய்வதையும் செய்துவிட்டு எப்படி வாய் பேசுகிறாள் பாருங்கள். ஆமாம் ஆமாம், இவளை மாதிரி பெண்களை பார்த்து நம் வீட்டு பெண்களும் கெட்டு விடுவார்கள். மிகவும் மோசமாக இருக்கிறாள் இந்த பெண். இவ்வளவு கேவலமான வேலையை செய்துவிட்டு எப்படி நின்று கொண்டு இருக்கிறாள் பாருங்களேன். இவளுக்கு கண்டிப்பாக ஏதாவது தண்டனை கொடுக்கவே வேண்டும். சீ, இவள் எல்லாம் ஒரு பெண்ணா? கேவலமானவள். பணத்திற்காக இவ்வளவு கீழ்த்தனமாக நடந்து கொள்கிறாள். ச்சே. இவளெல்லாம் சரியான வேசி. இவளை நம் ஊருக்குள் விட்டதுதான் நாம் செய்த தவறு. இவளை இங்கேயே தண்டனை கொடுத்து தீர்த்து கட்ட வேண்டும். ஆமாம், இவள் ஒரு வேசி. ஆமாம், இவளை ஏதாவது செய்ய வேண்டும். இவளை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், என்னை விட்டு விடுங்கள். எனக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இங்கிருந்து சென்று விடு. இனியாவது உழைத்து சம்பாதிக்க பழகிக்கொள். மிக்க நன்றி ஐயா. இனி இந்த பக்கமே நான் வரமாட்டேன். அவன் சென்று விட்டான். இவளை என்ன செய்வது? இவளுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். நம் ஊருக்குள், அதுவும் எவ்வளவு கலாச்சாரமிக்க ஊர் நம்மது, நம் நாட்டுக்குள் நம் ஊருக்குள் வந்து இவ்வளவு அசிங்கமான வேலைகளை செய்திருக்கிறாள். இவளெல்லாம் பெண்ணினத்திற்கே மானக்கேடு. சீ, இவளை பார்க்கவே மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. முதலில் இந்த வேசியை இங்கிருந்து அடித்து விரட்டுங்கள். போதும், வாயை மூடுங்கள். யார் சொன்னது? யார் சொன்னது என்னை வேசி என்று? இதெல்லாம் ஒரு ஊரா? இங்கு ஒரு வழக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள், என் மீது அவதூறு சொல்கிறீர்கள். ஆனால் இரு பக்கமும் விசாரிக்காமல் ஒரு பக்கத்தை மட்டும் கேட்டு எனக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் மனிதர்கள் தானா? நான் தவறு செய்தேன் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. எவனோ ஒருவன் சொல்கிறான், அதை கேட்டுக்கொண்டு என் மீதுதான் தவறு என்று முடிவு கொள்கிறீர்கள். நீங்கள் என்ன முடிவெடுப்பது? இது என் வாழ்க்கை. என் வாழ்க்கையில் எது சரி தவறு என்பது எனக்கு தெரியும். நான் தவறு செய்தேனா இல்லையா என்பது என் மனசாட்சிக்கு தெரியும். யாரோ சிலவற்றை சித்தரிப்பதனால் நான் தவறு செய்துவிட்டேன் என்பது அர்த்தம் கிடையாது. இதையெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. நான் என் சந்திரனை பார்க்க போகிறேன். அவனிடம் அனைத்தையும் கூறப்போகிறேன். இதன் பிறகு அவன் எடுக்கும் முடிவே இறுதி. என் மகனை பார்க்கும் எந்த அருகதையும் உனக்கு கிடையாது. உன்னை இங்கிருந்து செல்ல விட்டால் தானே இங்கேயே உனக்கு தண்டனை கொடுக்க போகிறோம். இதற்கு மேல் என் மகனின் மனதை கலைப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. உங்கள் மகனை நம்பிதான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். அப்படி இருக்கையில் நான் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்றாலும் அவரிடம் சொல்லிவிட்டுதான் செல்ல வேண்டும். நீங்கள் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் நான் சந்திரனிடம் பேசிவிட்டுதான் இங்கிருந்து செல்வேன். ஐயோ ஐயோ, நம் ஜமீன் ஐயாவையே எவ்வளவு பேச்சு பேசுகிறாள் இவள். இவ்வளவு தவறையும் செய்துவிட்டு எப்படி நெஞ்சை நிமித்தி கொண்டு பேசுகிறாள். ச்சே, இவளை போன்ற ஒரு வெக்கம் கெட்ட பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது. ஆமாம் ஆமாம், சரியான ராட்சசி போல பேசுகிறாள், கேளுங்களேன். இவளை இதற்கு மேல் விட்டு வைக்க கூடாது. முதலில் இவளை இழுத்து சென்று அந்த மரத்தில் கட்டி வையுங்கள். ஆமாம் ஆமாம், கட்டி வையுங்கள். இவளுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். கொடுத்தே ஆக வேண்டும் தண்டனையை. விடு விடு, எதற்காக என் கையை இப்படி பிடித்து வைத்திருக்கிறாய்? என் கையை விடு. என்னது, உன் கையை விட வேண்டுமா? எதற்கு? இங்கிருந்து சென்று இன்னும் ஒரு 4 திருமணத்தை செய்து கொள்ளவா? ச்சே, இதெல்லாம் ஒரு ஊரா? ஒரு பெண்ணை இப்படி அவமதிக்கிறது? உங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனால் யாராவது ஏதாவது ஒரு பழியை போட்டாலும் அதை உண்மை என்று நம்பி எப்படித்தான் இப்படி பேசுகிறீர்களோ? என்னை விடு, என் கையை விடு. எப்படி பேசுகிறாள் இவள்? இவளை இப்படியே விடக்கூடாது. இழுத்து சென்று அந்த மரத்தில் கட்டி போடுங்கள். இவளை கல்லால் அடித்து சாகடிக்க வேண்டும். ஆமாம் ஆமாம், நம்மூரையே குறை சொல்கிறாள். எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் இவளுக்கு!
இவளை கட்டி வையுங்கள் மரத்தில். என் கையை விடுங்கள், என் கையை விடுங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள்? என்னை மரத்தில் அடைக்க வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள். விடுங்கள், விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள். இப்படி மரத்தில் கட்டி போட்டு வைத்திருக்கிறீர்கள், என்னை விடுங்கள். இவளை எல்லாம் கற்களால் அடித்தே கொல்ல வேண்டும். கல்லை எறிங்கள் இவள் மேல். ஆமாம், எரியுங்கள். ஐயோ வேண்டாம், வேண்டாம், எனக்கு மிகவும் வலிக்கிறது. தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள், வேண்டாம். கல்லை கொண்டு எரியுங்கள். ஆமாம் ஆமாம், மற்றவர்களை ஏமாற்றும் போது தெரியவில்லையா இவளுக்கு? தேசி. அழகாய் இருக்கிறாள் என்றுதானே அனைத்து ஆண்களையும் ஏமாற்றி இருக்கிறாள். இவள் முகத்திலேயே கற்களை எரியுங்கள். ஆமாம், இன்றோடு அவள் முகம் கிழிந்து முகம் முழுக்க ரத்தம் ஒழுக வேண்டும். தேசி. தேசி, இவளெல்லாம் ஒரு தேசி தேசிதான். இவள். இவளை இப்படியே இந்த மரத்தோடு சேர்த்து எரித்து விடுங்கள். ஆமாம் ஆமாம், எரிக்க வேண்டும் இவளை. ஆ, என் உடல் எரிகிறது. ஆ, இவளை போன்ற வேசிக்கெல்லாம் இதுதான் நிலைமை. சரியாக சொன்னீர்கள். ஆமாம், ஆ, ஆ, என் உடல் எரிகிறது. எந்த தவறும் செய்யாத என்னை இப்படி எரித்து கொன்ற இந்த ஊரை நான் சும்மா விட மாட்டேன். இதன் பிறகுதான் இந்த ஊரில் இருக்கும் மக்களுக்கு என் சாபம் கிடைக்கும். இங்கு உள்ள அனைவரையும் நான் மீண்டும் வந்து பழிக்கு பழி வாங்குவேன். என் சாவிற்கான நியாயத்தை நானே பெற்றுக்கொள்வேன். ஆ, ஆ, ஆ. என்னை மன்னித்து விடு சந்திரா. என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. கண்ணிமைக்கும் நொடியில் எல்லாமே நடந்து முடிந்து விட்டது. நீ என்னை நம்புகிறாய் தானே? சொல். ஆமாம், நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். நீ என்னை நம்புகிறாய் தானே? ஆமாம், நான் உங்களை மட்டுமே தான் நம்புகிறேன். ஐயோ, நான் இப்படி ஒரு தவறு செய்து விட்டேனே. என்னை நம்பி வந்த என் லேகாவை இப்படி பறி கொடுத்து விட்டேனே. அவளை நான் தனியாக விட்டு சென்றிருக்க கூடாது. இப்படி பண்ணிவிட்டேனே. எல்லாம் என் தவறுதான், எல்லாம் என் தவறுதான். அன்பே, லேகா, உனக்கு எவ்வளவு வலித்திருக்கும். உன்னை உயிரோடு வைத்து எரித்து விட்டார்களே இந்த பாவிகள். என்னை மன்னித்து விடு. உன்னை பார்த்து கொள்ளாமல் இப்படி விட்டு விட்டேன். இந்த பாவியை மன்னித்து விடு. அன்பே, என்னையும் உன்னோடு அழைத்து சென்று விடு. ஐயோ, இனி நான் என்ன செய்வேன்? அன்பே, அன்பே, என்னை உன்னோடு அழைத்து சென்று விடு. மரணம் தான் நம் இருவரையும் இனி ஒன்று சேர்க்க வேண்டும். லேகா, அன்பே, லேகா. சந்திரா, சந்திரா, என்ன ஆயிற்று உனக்கு? இதில் உங்களுக்கான பொற்காசுகள் இருக்கிறது. இனி சிறிது காலம் இந்த நாட்டிற்கே நீங்கள் வர வேண்டாம். என்ன இது? தந்தையின் குரல் போல கேட்கிறது. பரவாயில்லை, மூவரும் மிகவும் நன்றாகவே நடித்தீர்கள். சிறிது நேரத்தில் நானே இதெல்லாம் உண்மையோ என்று நம்பிவிடும் அளவுக்கு இருந்தது. நன்றி நன்றி ஐயா. ஆனால் எங்களுக்கு திரிலோக சந்திர ஐயாவை நினைத்துதான் சற்று பயமாக இருக்கிறது. அவர் இப்பொழுது நினைவில்லாமல் படுத்துக் கொண்டிருக்கிறார். குணமானதும் வந்து இதை பற்றி ஆராய்ந்தால் நாங்கள் மாட்டிக்கொள்வோமே. அதற்காக தான் உனக்கு அவ்வளவு பொற்காசுகள் கொடுத்துள்ளேனே. சிறிது காலம் இந்த நாட்டில் இருந்து வேறு நாட்டில் சென்று வாழுங்கள். நான் அதற்குள் இவனின் மனநிலையை மாற்றி மிகவும் அந்தஸ்தான குடும்பத்தில் இருந்து மிகவும் செல்வாக்கான ஒரு பெண்ணை பார்த்து என் மகனுக்கு திருமணம் செய்து வைப்பேன். அதன் பிறகு அவன் அந்த பிச்சைக்கார பெண்ணை எல்லாம் மறந்து விடுவான்.
அப்போது நீங்கள் நம் நாட்டுக்கு திரும்பினால் போதும். அதற்கு வெகு தூரம் எல்லாம் இல்லை, இன்னும் சிறிது நாட்கள், அவ்வளவுதான். அதுவரை நீங்கள் வேறு ஒரு நாட்டில் தங்கிக் கொள்ளுங்கள். சரி ஐயா. ஆனால் இருந்தாலும் நாம் அந்த பெண்ணை இந்த அளவுக்கு செய்திருக்க வேண்டாம். எனக்கு சற்று மனசாட்சி உறுத்துகிறது. செய்திருக்க வேண்டாம் தான். அதனால்தான் மண்டபத்தில் வைத்து அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று போய் சொன்னோம். ஆனால் என் மகன் அப்போதும் அவளையே நம்பினான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவன் கேட்கவில்லை. அதனால்தான் இப்படி செய்ய வேண்டியதாகிற்று. இல்லையென்றால் அவன் அந்த பிச்சைக்கார பெண்ணோடு சென்று இருப்பான். இந்த ஜமீனின் ஒட்டுமொத்த ஜமீனின் வாரிசு அவன். போயும் போயும் எதுவும் இல்லாத ஒரு பிச்சைக்கார பெண்ணுக்காக அனைத்தையும் உதறிவிட்டு சென்றான். எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் அவளால் தானே. இப்போது அவளையே தீர்த்து கட்டிவிட்டார்த்து. இப்போது எனக்கு எந்த தடையும் இல்லை. என் மகனுக்கு மிகவும் செல்வாக்கு நிறைந்த ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்து விட்டால் என் கடமை முடிந்தது. என் ஜமீனின் கௌரவமும் காப்பாற்றப்பட்டுவிடும். அது போதும் எனக்கு. தந்தையே, நீங்கள் இங்கிருந்து செல்லலாம். நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? எவ்வளவு பெரிய பாவத்தை செய்துள்ளீர்கள்! உங்களை எல்லாம் என் தந்தை என்று சொல்லவே எனக்கு நாக்கு கூசுகிறது. ஒரு அப்பாவி பெண் மீது பழி போட்டு அவளை இப்படி ஊர் மக்கள் முன்பு அசிங்கப்படுத்தி உயிரோடு எரித்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் எல்லாம் மனிதன் தானா? சந்திரா, என்ன பேசுகிறாய் நீ? நீ ஒரு ஜமீன்தார். அதற்கேத்த மாதிரி நீ எங்காவது நடந்து கொண்டாயா? ஒண்ணுமே இல்லாத ஒரு பிச்சைக்காரியை மணப்பேன் என்று அழைத்து வந்து என் முன்பு நிற்கிறாய். நான் அதை வேண்டாம் என்று மறுத்ததும் இந்த ஜமீனையே தூக்கி எறிந்து விட்டு சென்றாய். அவளின் இந்த நிலைக்கு நீயும் ஒரு காரணம்தான். அதை மறந்து விடாதே. சரி விடு, ஆனது ஆகிற்று, எல்லாம் முடிந்து விட்டது. இதன் பிறகு நான் ஒரு நல்ல பெண்ணாக பார்க்கிறேன். அவளை திருமணம் செய்து கொண்டு நம் ஜமீனின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும். அது உன் கடமை. முடியாது, முடியவே முடியாது. நான் இப்போதே செல்கிறேன். ஊர் மக்கள் அனைவரையும் கூப்பிட்டு என் சித்ரலேகா மீது எந்த ஒரு களங்கமும் இல்லை என்பதை உரக்க கூறுவேன். உங்களின் இந்த கேவலமான முகத்தை அனைவரிடமும் வெளிச்சம் போட்டு காட்டப் போகிறேன். நீங்கள் என் சித்ரலேகாவுக்கு இழைத்த அநீதியை அனைவரிடமும் நான் சொல்ல போகிறேன். சந்திரா, வேண்டாம், நில். தேவையில்லாத வேலை செய்யாதே. இது ஜமீனின் கௌரவ பிரச்சனை. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் உயிர் அவளையே என்னிடமிருந்து பிரித்து விட்டீர்கள். இதன் பிறகு ஜமீனாவது ஏதாவது, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இப்போதே என் சித்ரலேகாவின் சாவுக்கு நான் நீதி கிடைக்கும் அளவுக்கு ஏதாவது செய்ய போகிறேன். அவள் சாவிற்கு நீதி வேண்டும். உங்களின் உண்மை முகத்தை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப் போகிறேன். தந்தை, என்னை மன்னித்து விடு சந்திரா. இந்த ஜமீனின் கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு எனக்கு வேறு வழி தெரியவில்லை.